ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த கொரியன் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல வீட்டை விட்டு எஸ்கேப் ஆயிருப்பாங்க நம்ம ஹீரோயின். இதை தெரிஞ்சுக்கிட்ட இந்த ஹஸ்பண்டும் அவங்கள மறுபடியும் புடிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சு அவங்கள கன் பாயிண்ட்ல மிரட்டிக்கிட்டு இருப்பான். இப்ப இந்த எபிசோட்ல இந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பான், நீ என்னோட ஒய்ஃப், நீ செத்தா மட்டும்தான் என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியும். அப்படியே நீ செத்து போகணும்னு நினைச்சாலும் சரி, மறுபடியும் எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சாலும் சரி, உன்னோட சேர்த்து உன்னை சுத்தி இருக்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளிடுவேன்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட் மிரட்டிக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் அவங்க மாம நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஹஸ்பண்டோட ஸ்டெப் மதர் வேற கருத்து சொல்றன்ற பேர்ல கடுப்பேத்திக்கிட்டு இருக்கும் நம்ம ஹீரோயினை. இந்த வாழ்க்கை கிடைச்சதுக்கு நீ சந்தோஷப்பட்டுக்கணும், நான் இப்ப எப்படி இருக்கேன் பாரு, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. குடும்பம்னா 1008 பிரச்சனை இருக்குதான் செய்யும், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தா வாழ முடியுமா சொல்லு. அடிக்கடி இந்த மாதிரி புருஷன் கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு போறேன்றா ஓடி போக கூடாது. எவ்வளவு அடிச்சாலும் தாங்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கணும். ஏன்னா நீ ஒரு குடும்ப பொண்ணு, அதுவும் இல்லாம இப்படி ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும்னா இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு, உனக்கும் போக போக பழகிடும்னு சொல்லி அந்த லேடி பாட்டுக்கு ஏறி போயிடும் கார்ல. அந்த லேடி போறத பார்த்த ஹீரோயினும் இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு எனக்கு வேற அட்வைஸா, சரிதான்ற மாதிரி இவங்க லைட்டா சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவங்க ஸ்மைல்கான அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த முறை ஹீரோயின் லாஸ்ட் டைம் என்னெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அதெல்லாம் கரெக்டா பண்ணணும்ன்றதுக்காக எல்லாத்தையும் கச்சிதமா பிளான் பண்ணிருப்பாங்க. பிளான்ஸ் எல்லாம் எஸ்கேப் ஆகிறதுக்கு முன்னாடி முதல்ல அவங்க மாம சேஃபான இடத்துல தங்க வைக்கணும். ஏன்னா லாஸ்ட் டைம் இதனாலதான் ஹீரோயின் மாட்டிருப்பாங்க. அதனால முதல்ல இந்த மாம் என்ன பண்ணுவாங்க, யாருக்கும் தெரியாம உள்ள இருந்து வெளியே கூட்டிட்டு வந்து அவங்க பேரெல்லாம் மாத்தி நல்ல ஒரு கேர் சென்டரா பார்த்து அவங்கள சேஃபா அங்க தங்க வச்சிடுவாங்க. அண்ட் இந்த பக்கம் இந்த ஹஸ்பண்ட் காரனுக்கும் விஷயம் தெரிய வந்துடும். நம்ம ஹீரோயின் என்ன பண்ணிருப்பாங்க, லெட்டர் சாக போற மாதிரி எழுதி வச்சுட்டு அவங்களோட ரிங்கையும் கழட்டி அங்க போட்டு வந்திருப்பாங்க. இந்த விஷயத்த பார்த்த இந்த ஹஸ்பண்ட் சும்மா இருப்பானா, இவ்வளவு மிரட்டியும் நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணிருக்கல, உன்னை என்ன பண்றேன் பாருன்ற மாதிரி வெறி கொண்டு ஹீரோயினை தேட ஆரம்பிச்சிருவான் அவங்களோட ஆளுங்கள் எல்லாம் ஏவி விட்டு. ஆனா இந்த முறை நம்ம ஹீரோயின் ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க இருக்கிற இடம் இந்த ஹஸ்பண்டுக்கு தெரியணுன்றதுக்காகவே அவங்க மொபைல ஆன் பண்ணி விடுவாங்க. சோ இவங்க பண்ண பிளான் படி அந்த நெட்வொர்க்கை ட்ராக் பண்ணி இந்த ஹஸ்பண்டும் அவனோட ஆளுங்களும் இவங்களை தேடி கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, பக்கத்துல இருந்த கடற்கரைக்கு போயிட்டு இவங்க தண்ணிக்குள்ள விழுந்து செத்து போன மாதிரி எல்லா ஏற்பாடையும் பக்காவா பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிருப்பாங்க. இவங்க போன கொஞ்ச நேரத்திலேயே இவன் தேட அனுப்பின அந்த டீமும் அங்க வந்து சேர்ந்து இவங்களை தேடிக்கிட்டு இருக்கும்போது இந்த வில்லனும் அங்க வந்துருவான். அந்த திங்ஸ் எல்லாம் பார்த்த உடனே ஹீரோயின் தான் இங்க வந்து தண்ணியில குதிச்சு செத்து போயிட்டா போலன்னு சொல்லி அவளை தேடுறதுக்காக ஆளெல்லாம் இறக்கி விட்டுட்டு இவன் ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பான். நீ ஏன் என்னை விட்டு போகணும்னு நினைச்சேன், நான் உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டேன், உனக்கு நான் என்ன பண்ணல, என்ன மாதிரி உன்னை பாத்துக்கவும் லவ் பண்ணவும் யாரால முடியும்ன்ற மாதிரி கத்தி அழுதுகிட்டு இருப்பான். ஆனா கொஞ்ச நேரத்துல பக்கத்துல இருந்த காடு சைடை பார்த்த உடனே ஒருவேளை இதெல்லாம் இங்க போட்டுட்டு இவ அங்க ஓடி போயிருப்பாளோன்னு சொல்லி இவனே சந்தேகப்பட்டு ஹீரோயினை தேடி அந்த காட்டுக்குள்ள வந்துருவான். கரெக்டா இவன் நினைச்ச மாதிரி நம்ம ஹீரோயினும் அந்த காட்டு வழியில தான் தப்பிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஓடிக்கிட்டு இருந்த இவங்களோட காதுல இவன் கூப்பிடுற வாய்ஸ் கேட்ட உடனே பயத்துல என்ன பண்ணிடுவாங்க, அவங்க கிட்ட இருந்த ஹேண்ட்பேக அங்கவே போட்டுட்டு இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி அங்க இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த கொற்ற மழையில கால்ல ரத்தம் வரத கூட பார்க்காம இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லி ரோட்டுக்கு ஓடி வந்து அவங்களும் ஹெல்ப் கேட்கறதுக்காக நிறைய காரை ஸ்டாப் பண்ணி பார்ப்பாங்க. எந்த காரும் நிக்கிற மாதிரி இல்ல. அதனால என்ன பண்ணுவாங்க, அதனால வர கார் முன்னாடி வேகமா ரோட்டை மறைச்சிட்டு நின்னுடுவாங்க. வந்த காரும் சடன் பிரேக் அடிக்க அது உள்ள பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஏற்கனவே ரொம்ப சோகமா இருக்கும். ஏன்னா இன்னைக்குதான் கோமால இருந்து அவரோட ஒய்ஃபுமே இறந்து போயிருப்பாங்க. அந்த கவலையில அவரும் அவங்களுக்கான சடங்கெல்லாம் முடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி வரும்போதுதான் இங்க ஹீரோயினை பார்த்திருப்பாங்க. ஹீரோயினும் நல்ல மழையில நனைஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் வாழணும்னு ரொம்பவே ஆசைப்படுறேன்ற மாதிரி கெஞ்சி கேட்க இதை பார்த்த இந்த ஹீரோவும் இன்னைக்கு அவன் ஒய்ஃபை காப்பாற்ற முடியாம இறந்து போனதை நினைச்சுக்கிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவங்கள கூட்டிட்டு வருவாங்க. அந்த கார் அங்க இருந்து கிளம்புன அடுத்த செகண்ட் அங்க வந்து நிப்பான் இந்த ஹஸ்பண்ட். கார் போனதை மட்டும்தான் பார்த்திருப்பான். ஹீரோயின் அதுக்குள்ள ஏறினதை அவன் கவனிச்சிருக்க மாட்டான். ஆனா அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், ஏன்னா ஹீரோயின் வாழணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டிருப்பாங்க. அதனால கண்டிப்பா அவ செத்திருக்க மாட்டா, எங்கேயோ உயிரோட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிதான் அவளை தேட ஆரம்பிப்பான் அவன். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் அவங்க பண்ண பிளான், எக்ஸிக்யூட் பண்ண பிளான் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஓகே இதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், கண்டிப்பா நீங்க வாழ்றதுக்கு என்னால முடிஞ்ச எல்லா உதவியும் நான் பண்றேன்னு சொல்லி ஹீரோவும் அக்செப்ட் பண்ணி அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினுக்கான ஆபரேஷனுக்கும் ரெடி பண்ணிருப்பாரு. அதே மாதிரி ஹீரோயினுக்கு அந்த ஆபரேஷன் பண்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோக்கு என்னதான் அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இறந்து போனது ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் வாழணும்னு நினைக்கிற நம்ம ஹீரோயினோட லைஃபை காப்பாற்றணுன்றதுக்காக தான் ஹீரோ இதை பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபேஸையுமே ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் கிட்ட பேசும்போது ஹீரோயினும் சொல்லிடுவாங்க, உங்க இஷ்டப்படி என்னோட ஃபேஸை மாத்திருங்க, என் ஃபேஸ் இப்படிதான் இருக்கணும், அழகா
அழகா இருக்கணும்லாம் நான் ஆசைப்படல. எனக்கு வாழ்ந்தா மட்டும் போதும். என்னோட அடையாளத்தை மொத்தமா மாத்திருங்க. யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு. மத்தபடி நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஓகேன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே கொஞ்சம் டிப்ரெஸ்ல தான் இருந்திருப்பாங்க. அவங்க ஒய்ஃப் இறந்ததுக்கு. அதனால பெருசா எதை பத்தியும் யோசிக்காம அமைதியா ஹீரோயினோட ஆப்ரேஷன்ல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ரேஷனுமே சக்சஸ்ஃபுல்லா முடியும். கரெக்டா அங்கிருந்து கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு லைஃப் திரும்ப கிடைக்க போறதை நினைச்சு அவங்க கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டா இருப்பாங்க. அதுவும் இல்லாம புதுசா அவங்கள பாக்குறத நினைச்சு நம்ம ஹீரோவும் அதே ஆர்வத்தோட வந்து ஓபன் பண்ணி பார்க்க அவருக்கு பெரிய ஷாக்கா இருக்கும். ஏன்னா இறந்து போனா அவங்க ஒய்ஃபோட ஃபேஸா இருக்கும். இதை பார்த்தா அவருக்கு என்ன பேசுறதுன்னு ஒண்ணுமே புரியாது. நம்ம ஹீரோயினுக்கு இவரோட ஒய்ஃபோட ஃபேஸ் தான் இதுன்றதும் தெரியாது. அவங்களும் ஹீரோக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. என்னால வாழவே முடியாது இதுக்கப்புறம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். உங்களாலதான் நான் வாழ போறேன்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் அவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுக்கப்புறம் நீங்க அழற சுச்சுவேஷன் கண்டிப்பா உங்களுக்கு வராது. எப்பவும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருங்கன்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க சிரிக்கிறத பார்த்து அவருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி நீங்க 2 பேரும் சிரிச்சு சந்தோஷமா இருந்தா வில்லன் எனக்கு என்ன மரியாதைன்ற மாதிரி இந்த ஹஸ்பண்ட்காரன் சும்மா இல்ல. பிரைவேட் டிடெக்டிவ் வச்சு நம்ம ஹீரோயினை தேடுற அளவுக்கு அவன் கிளம்பியிருப்பான். ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு முறை மழையில நனைஞ்சிட்டு ஹீரோவோட வீட்டுக்கு வந்திருப்பாங்க இல்லையா? அப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்காக அவரோட ஒய்ஃப் ட்ரெஸ் நம்ம ஹீரோயினுக்கு கொடுத்திருப்பாங்க. அந்த ட்ரெஸ் இவன் கபோர்ட்ல இருந்திருக்கும். அதை பார்த்த இவனும் இந்த ட்ரெஸ்ஸோட ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு அவங்க மூலியமா ஹீரோயினை ட்ராக் பண்ணிடலாம்னு சொல்லி ஐடியா பண்ணி இந்த ட்ரெஸ்ஸோட ஓனரை தேட ஆரம்பிப்பேன். ஆக்சுவலா இந்த ட்ரெஸ் வந்து ஒரு லிமிடெட் எடிஷன்ன்றதுனால கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும்தான் அந்த ட்ரெஸ் இருக்கும். இந்த ட்ரெஸ்ஸை யாரெல்லாம் வாங்கினாங்களோ அவங்க லிஸ்ட் எல்லாம் எடுத்து வீடு வீடா போய் செக் பண்ண ஆரம்பிச்சிருவான். இந்த ட்ரெஸ் நீங்க வச்சிருக்கீங்களா இல்லையான்னு சொல்லி. ஏன்னா ட்ரெஸ் இல்லாதவங்க தான் இவங்க தேடுற ஆளுன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிக்கிறதுக்காக. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களும் நடந்ததெல்லாம் மறந்துட்டு இதுக்கப்புறம் நம்மளோட லைஃப் புதுசா இருக்கும், நான் எடுக்கிறது தான் முடிவுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷமா கிளம்பி அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்காக வருவாங்க. நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசுறதுக்கு. பட் இந்த ஹஸ்பண்ட் அதுக்கு முன்னாடியே முந்திட்டு போய் அவன் ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பான். என் ஒய்ஃபை பாத்தீங்கன்னா கண்டிப்பா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் சொல்லி அந்த ஃப்ரெண்டையும் ஆளை வச்சு கண்காணிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்த ஹீரோயினும் நம்மளால இவளுக்கும் ப்ராப்ளம் வேணா, அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லி அங்கிருந்து வேக வேகமா கிளம்புவாங்க. அதுக்குள்ள இந்த ஹஸ்பண்ட் இவங்களை கிராஸ் பண்ண வர இவங்க அந்த பயத்துல தடுமாறி கீழே விழுந்துருவாங்க. இவங்க விழுந்ததை பார்த்ததும் அவன் ஹெல்ப் பண்ண வர நம்ம ஹீரோயினுக்கு அல்ல இருக்காது. அதுக்குள்ள அந்த டேடி வந்து இவங்களை காப்பாத்தி விட நம்ம ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிருவாங்க பயந்துகிட்டே. ஹீரோயின் இப்ப இருக்கிற நிலைமைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படும். அப்பதான் அவங்களால வாழ முடியும். அவங்களோட நீட்ஸ் எல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதனால வேலை தேடிக்கிட்டு இருப்பாங்க நிறைய இடத்துல. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு வேலை எங்கேயுமே கிடைக்காது. அந்த சோகத்துல இவங்க நின்னுட்டு இருக்கு. அந்த பக்கமா நின்னுட்டு இருந்த 2 குடிகார பயலுங்க வேற சும்மா இருந்த ஹீரோயினை வம்பெழுத்து ஸ்டேஷன் வர கூட்டு போய் விட்டுருவாங்க. ஸ்டேஷன்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா? நம்ம ஹீரோயினோட ஐடியா எல்லாம் கேட்க ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அவங்க பேர் என்னன்னு சொல்றதுக்கே அவங்களுக்கு இப்போ முடியாது. அவங்களும் வாயே திறக்காம கல்லு மாதிரி அமைதியா உட்கார்ந்து இருக்க அங்க இருக்கிறவங்க இவங்க பேகை செக் பண்ணி பார்க்கும்போது ஹீரோவோட நம்பர் கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி பேசின உடனே நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துருவாரு. அங்க வந்து ஹீரோயின் நிலைமையை பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவங்கள கூட்டிட்டு போய் என்னதான் ப்ராப்ளம், நீங்க என் கூட இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஹீரோ எவ்வளவோ கேட்டு பார்ப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே இவர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம பாரமா இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம ஹீரோயின் நினைச்சிருப்பாங்க. ஆனா இப்ப ஹீரோயினுக்கு வேற வழி இல்லாததுனாலும் ஹீரோ கேட்கறதுனாலுமே நம்ம ஹீரோ கூட போறதுக்கு ஹீரோயின் ஒத்துப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் தயங்கி தயங்கி உட்கார்ந்துட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி உங்களால எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடுத்துருங்க, இது ஒரு கடனா வச்சுக்கோங்கன்ற மாதிரி எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவரு. ஹீரோயினுக்கும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆகும். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினும் ஹீரோக்காக குக் பண்றது அவங்களுக்காக வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுன்னு சொல்லி அவங்களுமே கொஞ்சமா மிங்கிள் ஆக ஆரம்பிப்பாங்க ஹீரோ கூட. அதுக்குள்ள குறுக்குல இந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜோ அந்த இடத்துக்கு வந்துருவா. ஹீரோயின் அங்க பார்த்த உடனே இவளுக்கு செம ஷாக் ஆயிடும். ஏன்னா ஹீரோவோட ஒய்ஃப் மாதிரி இருப்பா இல்லையா? அதை பார்த்து இவ ஷாக் ஆகி நின்னுகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுக்க கூடாதுன்றதுக்காக இவளை வெளியே கூட்டிட்டு வந்து பேசுவாங்க. இவளோ கத்திக்கிட்டு இருப்பா, நீ எதுக்காக அவளை இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்த, அவளோட ஃபேஸ் மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கே தவிர அவ ஒன்னும் உன்னோட ஒய்ஃப் கிடையாதுன்ற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஏன்னா ஹீரோவை இவ ரொம்ப நாளாவே ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோ தான் அவன் ஒய்ஃபை பிடிச்சு போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருப்பா. இப்ப இவளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதுன்னும் போது இவ எப்படி சும்மா இருப்பா? நம்ம ஹீரோயின் மேல கடுப்பாக தான் செய்வா. இப்ப இவளும் அன்னைக்கு ஹீரோ அவங்க ஃபேஸை பார்த்த உடனே ஷாக் ஆயிருப்பாரு இல்லையா? அந்த மாதிரி ஷாக் ஆகி கத்துனதுனால இவங்களுக்கு டவுட் வந்துடும். அதனால ஹீரோவோட ரூமுக்கு போய் செக் பண்ணும்போது அங்க அவன் ஒய்ஃபோட பழைய போட்டோஸ் எல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப அப்செட் ஆயிடும். இதனாலதான் என்கிட்ட ரொம்ப அக்கறையா நடந்துக்கிறாருன்ற மாதிரி இவங்க தப்பா நினைச்சுப்பாங்க. ஹீரோவும் ஜோ வீட்டுக்கு அனுப்பிட்டு இவங்கள வந்து வீட்டுக்குள்ள பார்த்தா இவங்க ஆள் இருக்க மாட்டாங்க வீட்டுல. நம்ம ஹீரோ பயந்துருவாரு. அவங்க அங்க இல்லாததுனால இவரும் பதறி போய் பக்கத்துல இருக்கிற இடத்துல எல்லாம் தேட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயினும் பக்கத்துல இருந்து ஒரு பார்க்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களுமே கொஞ்சம் சமாதானமா இருப்பாங்க. ஏன்னா அன்னைக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி என் முகத்தை மாத்தினாலும் பரவாயில்லன்னு இவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை நினைச்சு அவங்களுமே கொஞ்சம் கூல் டவுன் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அவர் சைடு இருக்கிற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்லி
சொல்லி சரியா இருப்பாங்க. ஆனா இந்த ஜோ சும்மா இருக்கிற மாதிரி இல்ல. அடுத்த நாளே நம்ம ஹீரோயினை மீட் பண்ணி உன் மேல இறக்கப்பட்டு உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டும்தான் ஹீரோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உன் மேல எந்த அன்பும் பாசமும் அவனுக்கு கிடையாது. இந்த ஃபேஸை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு நிம்மதி, அவ்வளவுதான். நீ எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காத. அவனுக்கு உன் மேல பாசம் இருக்கு, அக்கறை இருக்குன்னுலாம். அவனை விட்டு நீ விலகி போயிரு அமைதியா. அவனுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காதன்ற மாதிரி இவ சைலண்டா வார்ன் பண்ணிட்டு போவா நம்ம ஹீரோயினை. நம்ம ஹீரோயினுமே புரிஞ்சுப்பாங்க. ஹீரோவோட லைஃபை டிஸ்டர்ப் பண்ணாம நம்ம அமைதியா விலகி போயிடுவோன்ற மாதிரி இவங்க முடிவு பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா இதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன சொல்லியிருப்பாரு, நம்ம வெறும் ஹவுஸ்மேட்டா இருந்துப்போம் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணிருப்பாங்க. அதுக்குள்ள இந்த ஜோ வந்து பேசினதுனால பாதியில இந்த பிளான் எல்லாம் ஃபிளாப் ஆயிருக்கும். நம்ம ஹீரோவும் இதை புரிஞ்சுப்பாரு நம்ம ஹீரோயின் சொன்ன உடனே. அதனால ஹீரோயின் ஹீரோக்காக லாஸ்டா நம்ம டின்னர் அரேஞ்ச் பண்ணுவோன்ற மாதிரி ஹீரோக்காக குக் பண்ணி வீட்லயே எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இதை பார்த்த உடனே ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரெண்டு பேரும் ஹாப்பியா அதை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டா அந்த ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வந்து நின்னுடுவான். ஹீரோவும் போயிட்டு அந்த ஷாக்கோடவே கதவை திறந்து பார்க்க நம்ம ஹீரோயினும் உள்ள போய் மறைஞ்சிருப்பாங்க. அதுக்குள்ள இந்த ஹஸ்பண்ட் காரன் இதுதான் கடைசி வீடு அந்த ட்ரெஸ் செக் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோவை தள்ளி விட்டுட்டு வேக வேகமா உள்ள வந்து செக் பண்ண ஆரம்பிச்சிருவான். நம்ம ஹீரோ எவ்வளவோ தடுத்து பார்ப்பாங்க, இவன் அடங்குற மாதிரி இல்ல. ஹீரோயினும் உள்ள பயத்துல நடுங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் இவங்களை எப்படியாவது சமாளிச்சு வெளியே அனுப்பதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க அடங்குற மாதிரி இல்ல. எதுக்காக வந்தீங்கன்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருக்க பாத்ரூம் டோரை ஓபன் பண்ண போயிடுவான். இதுக்கு மேல விட்டா வேலைக்காகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் இவனை தடுத்து அங்கிருந்து வெளியே கூட்டிட்டு வந்து எதுக்காக வந்தீங்களோ அந்த வேலையை பாருங்கன்ற மாதிரி சொல்லி அவங்க ரெண்டு பேரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா இவனுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். உள்ள இருக்கிறது யாருன்ற மாதிரி இவன் கேள்வி கேட்கும்போது என் ஒய்ஃப் தான் உள்ள இருக்காங்க, அவங்க குளிச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள இவங்களும் அந்த ட்ரெஸ்ஸை பத்தி ஹீரோ கிட்ட கேட்க நம்ம ஹீரோவும் உள்ள இருந்து அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருவாரு. அதை பார்த்த வில்லனுக்கு செம ஷாக்கு. என்னடா இது லிமிடெட் எடிஷன் சொன்னா அது எப்படா இவங்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் இருக்குன்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இங்க ட்விஸ்ட் என்னன்னா, இந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜோ இருப்பா இல்லையா, அவளுமே அதே நாள்ல அதே மாதிரி ட்ரெஸ்ஸை இவளும் வாங்கிட்டு போயிருப்பா. இவகிட்ட செக் பண்ண போகும்போது அடுத்து ஹீரோ வீட்டுக்கு தான் வர போறாங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவளோட ட்ரெஸ்ஸை வேக வேகமா இங்க கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. நம்ம ஹீரோவுமே அதை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப ஹீரோயினை பார்க்காம தான் அந்த இடத்துல இருந்து இந்த ஹஸ்பண்ட்காரன் வெளியே போவான். இவளுக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவங்க பார்க்க போன எல்லா இடத்துலயும் லேடிஸ் மட்டும்தான் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் காமிச்சிருப்பாங்க, வாங்கினவங்களும் அங்க வந்து நின்று இருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல மட்டும் ஹீரோயினை பார்க்காம போயிருப்பான். அவன் அங்க இருந்து கிளம்பின கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து பேசுவாங்க. நம்ம ஹீரோயின் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும். அவங்களுக்கு எவ்வளவு தைரியம் கொடுத்தாலும் ரொம்ப பதறிக்கிட்டு இருப்பாங்க அவங்களும் இவனை பார்த்த உடனே. இங்க பாருங்க, இதுக்கப்புறம் நீங்க அவனுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்க இப்ப இருக்கிறது வேற ஒரு உருவத்துல. இப்போ அவன் உங்களை சந்தேகப்படவும் முடியாது. இப்ப நீங்க தைரியமா இருந்தா மட்டும்தான் உங்களோட லைஃப நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்க கொண்டு போக முடியும். தைரியமா வெளியே வாங்க, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கொடுக்குற தைரியத்துல நம்ம ஹீரோயினும் வெளியே வந்திருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலே இவங்க நார்மலாகவும் செய்வாங்க. அதுக்கெல்லாம் நான் விட மாட்டேன்னு சொல்லி போன கொஞ்ச நேரத்திலே இந்த ஹஸ்பண்ட் காரன் ரிட்டர்ன் வந்துருவான். ஏன்னா ஹீரோயினை பார்க்காம போயிட்டா இவங்க மேல டவுட் இருந்திருக்கும். அதனால இவன் திரும்பவும் வந்து ஹீரோயினை பத்தி விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருப்பான். வந்தவன் ஹீரோவை தள்ளி விட்டுட்டு மறுபடியும் உள்ள போக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ அவனை தடுத்து நிறுத்தி, நீ எதுக்காக எங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, உனக்கு தேவையானதை நாங்க கொடுத்துட்டோம், இதுக்கப்புறம் உன்னை உள்ள விடணும், உங்ககிட்ட பேசணும்லாம் எங்களுக்கு எந்த அவசியமும் கிடையாது, முக்கியமா என்னோட ஒய்ஃப் உன்னை மீட் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்ல, இங்க இருந்து கிளம்பு முதல்லன்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. ஆனா இவன் கேட்கற மாதிரி இல்ல, உன்னோட ஒய்ஃப் தானே அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்க நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி நிப்பாரு. உடனே பின்னாடி இருந்து என்ன ஆச்சு, நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்களான்ற மாதிரி ஹீரோயினோட வாய்ஸ் நார்மலா கேட்க இவங்க ரெண்டு பேரும் பின்னாடி திரும்பி பார்க்க நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் ஷாக் ஆகும். இந்த ஹீரோயினோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நோட் பண்ண ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹீரோயின் என்னதான் தைரியமா பேசினாலும் அவங்களோட பாடிலாம் ஃபுல்லா ஷேக் ஆகிட்டு இருக்கும். இதுக்காக நம்ம ஹீரோவும் அவங்கள தாங்கி பிடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஹஸ்பண்ட் காரனும் இவங்க கிட்ட ஏதோ பேச வருவான். ஆனா நம்ம ஹீரோ அதை தடுத்து அவங்கள அங்கிருந்து உள்ள கூட்டு போயிடுவான். இவங்களை பார்த்ததுனால இவனுக்கும் வேற வழி இல்லை. இவனும் வெறுப்பாயிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். என்னதான் அங்கிருந்து கிளம்பி போயிருந்தாலுமே ஹீரோயினை பார்க்கும்போது எனக்கு டவுட்டா இருக்கு. இவளை பத்தின ஃபுல் டீட்டெயில்ஸும் எனக்கு வந்தாகணும், அவளோட பர்சனல் லைஃபை பத்தி எனக்கு தெரிஞ்சாகணும்ன்ற மாதிரி இந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்லியிருப்பான். அதுலதான் ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த ஜோவும் நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்டுன்ற விஷயம். அது எதுக்கு இவ சொல்லாம மறைச்சா? அன்னைக்கு போகும்போது நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போக போறோன்றது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப ஏன் சொல்லாம மறைச்சா? இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த லேடியை பார்க்கும்போது என்னோட ஒய்ஃப்க்கும் அவளுக்கும் ஏதோ ஒரு சிமிலாரிட்டிஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணிட்டே இருக்குன்ற மாதிரி இவன் ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் புதுசா ஒரு வீடு பார்த்து தனியா போயிருவாங்க. நம்ம ஹீரோயினுக்காக ஒரு ஜாபுமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருப்பாரு ஹீரோ. அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அவங்களுமே நல்லா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்களுக்கு பிடிச்ச அந்த பெயிண்டிங் ஒர்க்ஸையுமே கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுல அவங்க லைஃப் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கும். இதை பத்தி ஹீரோ கிட்ட பேசணுன்றதுக்காக ஹீரோவோட ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பார்த்து இந்த ஜோ மீட் பண்றதுக்காக இந்த ஹஸ்பண்ட் அங்க வந்துருவான். அவனை பார்த்த உடனே ஹீரோயினால நிக்க கூட முடியாது, தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க பயத்துல. அவன் வேற ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்காக அவங்க கிட்ட வந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் பதட்டத்துல நின்னுட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதோட இந்த எபிசோட முடியுது. ஓகே गाइस, உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்
எபிசோட்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பாய்.